ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹராஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு போனது தான். தமிழ்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. அன்றைக்கி மார்னிங் வெள்ளனே போகணுன்னு தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் கிளம்பி போனோம். ஆனால் செம்ம ரஷ்ஷு, கூட்டம் பயங்கரமாக வாங்கிட்டு போனாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் வந்து வாங்குகிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ காரு நிறைய வண்டியில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க மீனெல்லாம். அதுவும் பெரிய பக்கெட்டில் ஒரு இந்த ஐஸ் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகிறாங்க. வேறு ஒரு ஊருக்கும் வாங்கிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டெம்போலலாம் நிறைய எழுத்திட்டு போனாங்க மீனெல்லாம். நிறைய ஷாப்புக்கெலாம் வந்து இந்த ட்ரை சைக்கிள்லாம் வாங்கிட்டு போனாங்க நிறைய பேர். சரி, சண்டே போனனால எங்களுக்கு ரேட்டு இதெல்லாம் வந்து 500 சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த சைடு கூடையில். இங்கே எறா வந்து 1 கிலோ 400 500 சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அங்கே வாங்கவே இல்லை. எறாவுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல விற்கிறாங்க, அங்கே போய் வாங்கினோம். எல்லா மீனுமே ரொம்ப கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்துச்சு. என்னடா நம்ம போனதுக்கு மீன் வாங்க முடியாத அளவுக்கு ரேட் சொல்கிறாங்க. இங்கே வந்து 500 சொல்லி 350 வரைக்கும் வந்துச்சு மீன். ஒரு கூடை வந்து 1000 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. இந்த பாட்டிமா கிட்ட தான் வந்து 500 சொல்லிவிட்டு 350 வரைக்கும் வந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். ஆனால் வந்து வேணான்ட்டு வந்துட்டாங்க. எனக்கு அங்கே தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட்டை. நாங்கள் வாங்கணுன்னு ஒரு கடையில் வந்து அந்த கேட்டோன்னு சொன்னேன் இல்லையா அந்த பாட்டிகிட்ட. அப்படி கேட்கும் போதுக்கே ஒருத்தவங்க வந்து அந்த சீலா மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உடனே வந்து வாங்கிட்டாங்க. அப்புறம் நான் 350 வரைக்கும் கேட்டோம், அவங்க வாங்கிட்டாங்க. அதோட சரின்ட்டு நாங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருந்து வேறு இடத்துக்கு வந்துட்டோம். கேட்டுட்டு தான் நின்றோம், உடனே வாங்கிட்டாங்க எனக்கு கொடுங்கன்ட்டு. அதோட என்னடாது சோதனைன்ட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இங்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே தான், கம்மிலாம் இல்லை. ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னாங்க. அந்த பக்கம் பார்க்க தான் முடிஞ்சிச்சு, ஆனால் வாங்க முடியல. அவ்வளோ மீன் இருந்துச்சு. ஆனால் வந்து ரேட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் ரொம்ப ரேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டைமுக்கு யாரும் போய் வாங்குறதுக்கு போகாதீங்க. ஏன்னா ஆடி வந்து பிறந்து அப்போ தான் எல்லாம் நான்வெஜ் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த சண்டே வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்களாம். அதனால ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன். ஏன்னா கூட்டம்லாம் வந்து கம்மியாகிடுச்சு. கால் வைக்க கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் போக ஆளுங்க வந்து கம்மியாயிட்டாங்க அப்போ எடுத்தது. ஏன்னா அப்போ கம்மியானாங்கன்னா கொஞ்சம் ரேட்லாம் கம்மியாகும்னு பார்த்தா, கடைசியில் இருக்கிற மீனை கொடுப்பாங்கன்னு பார்த்தா, அப்போ கூட வந்து ஆள் வந்து கம்மியானாலும் ரேட்டு வந்து கம்மியாக்குற மாதிரி தெரியல. எப்படியாவது மீனை வாங்குவோம் அப்படின்னு நாங்கள் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். 3 வீடு 4 வீடு சேர்ந்து நான் ஒரு 5 மணிக்கெலாம் போயிட்டு அங்கே ஏலம் விடுவாங்க இல்லையா, அந்த ஏலத்தில் வந்து 1500 ஒரு அன்னக்கூடை அந்த மாதிரி வந்து ஒரு மீனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு வாங்கணும். வாங்கினா வந்து நம்மளுக்கு ஏலம் விடும்போது கம்மி ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும், நிறையவும் மீன் கிடைக்கும். 3 வீடு 4 வீடுன்னு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வாங்கினா. ஏன்னா போட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்கன்னா அப்போ வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். இது கையில் வாங்கி இந்த சைடு வந்து வச்சு விற்கிறாங்க. அப்படி விற்கிறவங்க கிட்ட வாங்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, ஆனால் ரேட் அது ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு கூடை வந்து 5000 3000 2000 சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம வந்து அங்கிட்டலாம் சென்னையிலே அதிகமான வர்த்தகம் நடக்குதுன்னா உண்மையிலே சொன்னால் மீன் மார்க்கெட்டில் வந்து இங்கே வந்து காசிமேட்டில் வந்து சொல்லலாம். இங்கே கூறு கட்டி வச்சுருந்ததெல்லாம் வந்து ஒரு 300 200 சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துக்கும் 250 அப்படின்னு. நம்ம ஏரியாவில் 100 ருபீஸ் வாங்கலாம், இங்கே 300 சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு என்னடா இப்படி வேலையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். அது ஒன்று சொல்லலாம். பிடிச்ச உடனே வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, குட்டை போட்டில் கொண்டு வர்றது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கம்மி ரேட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நான் வந்து நினச்சிட்டு, சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இங்கெல்லாம் வந்து 300 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வாங்கலான்னு என் வீட்டுக்காரர் சொன்னேன். வேணாம் வா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சுற்றிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம்.
ஆள்லாம் காலியானதுக்கப்புறம் கம்மியாகும் கடைசி வரைக்கும் வந்து ஆள் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து காலியாகிட்டு தான் இருந்துச்சு. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எதையாவது ஒன்று வாங்குவாங்க, எப்படி நின்றுக்கிட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ லென்த்தாக இருக்கிறனால அப்லோட் பண்ண முடியல. அதனால் அடுத்த வீடியோவில் மீதி பாருங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.